ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் சரியாயிடலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதனால் என்னன்னு பார்க்க எடுக்கிறப்ப அம்மாட்ட கேட்குறப்ப இன்னொரு கேஸ் இருக்குமா அதை எடுத்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறப்ப அந்த கேஸும் சரியாயிடலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உடனே நம்ம பெரிய மெக்கானிக் நீங்க மாதிரி எத்தனை வருஷமா தொழில் 2 பண்றீங்க? கேஸையும் பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பிரிக்கிறப்ப தான் பார்த்தோம் இந்த 2 புஷ் வந்து டேமேஜாக இருந்துச்சு. ஸோ, அந்த 2 புஷ்ஷை தனியாக கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்து கிளாஸுக்கு வந்தோம்னா, பக்கத்து கேஸில் வந்து இந்த பர்னர் பெரிய பர்னர் வந்து ஃபுல்லாக அடைச்சி போய் துப்பு போயிருந்துச்சு. நானே எவ்வளோ க்ளீன் பண்ணி பார்த்தேன். க்ளீன் பண்ணால் தேருமான்னு பார்த்தேன். க்ளீன் பண்ணாலும் தேற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் போயிட்டு இருந்தது. ஸோ, என்ன பண்ணலாம், அது 2த்தையும் புதுசு வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பி போயிட்டு புதுசு வாங்கிட்டு வந்தாச்சு எல்லா மெட்டீரியலும். ஸோ, இந்த பிளாஸ்டிக் புஷ்ஷு 2 கேட்டிருந்தேன். அவங்க 4 எடுத்துப்போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோன்னா 2 புது பர்னரு. ஸோ, அதுக்கப்புறம் அந்த ஃபிட்டிங் எல்லாமே அதே சைஸில் எடுத்துகிட்டு போயிட்டு சாம்பிள் எடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ, இதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணியாச்சு. கேஸ் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ, எல்லா ப்ராப்ளமும் சால்வ். ஸோ, இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் இருக்குது. ஸ்பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸ் இருக்குது. ஸோ, நம்ம இல்லாட்டாலும் அவங்க வந்து பார்த்துப்பாங்க. இதில் இருந்து முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, சர்வீஸும் சேர்த்து பார்த்தாச்சு. சர்வீஸும் நீங்களே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி முடிஞ்சால் பண்ணிடுங்க. வெளியில் போனால் கண்டிப்பாக 300 400 செலவாகும். ஸோ, இப்போதைக்கு நம்ம ஏன் இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட அவ்வளோ செலவு பண்ணி கொடுத்து பண்ணுறதுக்கு அளவுக்கு இப்போதைக்கு இப்போ பட்ஜெட் இல்லாத காரணத்தினால நம்மளே வந்து பண்ணியாச்சு. ஸோ, இது வாங்குறதுக்கு மட்டும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 450 கிட்ட ஆச்சு. இதில் நான் சர்வீஸ் பண்ணுறப்ப பார்த்த ஒரே விஷயம் என்னென்னா, கேஸோட அந்த லீக் பாயிண்ட், அதாவது ஓப்பன் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு மைன்யூட் பின்னில் தான் வந்து செக்யூர் ஆகிருக்கு. ஸோ, அதனால் யார் வீட்டில் கேஸ் யூஸ் பண்ணாலும் சரி, கீழே இருக்கிற மெயின் வால் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போங்க. அது ஈவன் ½ அன் ஹவரில் வந்து மறுபடியும் பற்ற வைக்க போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பற்ற வைக்க போகிறதா இருந்தாலும் சரி. ஸோ, ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸ்டே டியூன். அதுக்கடுத்து வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. இதனால் நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.